Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெஹந்தி எப்படி நம்ம வீட்ல ரெடி பண்றது only 10 minutesல அத தான் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா மருதாணி இலையை அரைச்சி போட்டா எப்படி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி சேம் டிட்டோல just 10 minutesல எப்படி வீட்லயே நம்ம வந்துட்டு தயாரிச்சு போடுறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வேற பொங்கல் வருது இல்லைங்களா? சோ இந்த டைம்ல இந்த வீடியோ வந்துட்டு உங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதை ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணி நீங்களும் பொங்கல் டைமில் எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் போட்டுக்கோங்க. இதனால் வந்துட்டு நமக்கு சளி பிடிக்காது, எந்த ஒரு கோல்டு ப்ராப்ளமும் இருக்காது. பனின்றதுனால மருதாணி போடுறதுக்கு யோசிப்போம் இல்லைங்களா? தாராளமாக இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம். குழந்தைக்கு கூட போடலாம். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வராது உடம்புக்கு. சரி வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு இந்த ஸ்பூனால் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் வந்துட்டு இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை மாதிரி ஒரு டின் மெத்தடில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது, அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை பாத்திரத்தை எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணம் வேணும், இதை மாதிரி ஒரு அகல் வேணும், மண் அகல் வேணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ஏன்னா இதில் நம்ம இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு நம்ம திரும்ப வந்து இந்த டின்னுக்கு அடியில் அப்படியே கறி பிடிச்ச மாதிரி ஆகிடும், அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். எங்ககிட்ட இருந்தது. உங்ககிட்ட இது மாதிரி டின் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெசல் பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த டப்பாக்குள்ளே இந்த சுகரையும் சீரகத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு உள்ளே கொஞ்சம் செப்ரேட்டாக நல்லா சர்க்கிளாக விட்டுருங்க, ஸ்பேஸ் விட்டு போடுங்க. அதுக்கு இடையில இந்த அகல் எடுத்து கவுத்து வச்சுருங்க. உங்கள்கிட்ட அகல் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக கிண்ணத்தை அந்த ஸ்பேஸில் வச்சிடலாம். நான் கிண்ணத்தில் அடி பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அகலை வந்து அடியில் வந்து நான் கவுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கிண்ணத்தை மேலே வச்சுட்டு இந்த டப்பாவுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சு மூடிடுங்க. அவ்வளோதான். இந்த டின்னுக்கு தகுந்த மாதிரி இந்த சொம்பில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சு மூடிட்டேன். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும், ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிடும். இதை மாதிரி புகை வரணும், சுற்றி உங்களுக்கு புகை வரும். வந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த பாத்திரம், தண்ணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தை ஒரு கிடுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. கீழே ஊற்றாத மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்டீமிங் ப்ராசஸ் தான். நீங்கள் உள்ளுக்குள்ளே எதுவும் தண்ணிலாம் ஊற்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பொறிச்சு வச்சா போதும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த டின் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கருகி இருக்குன்னு பாருங்கள். இதை தான் நான் முன்னாடி சொன்னேன், இதை நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது. இதே பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் மெஹந்திக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போ இதை வந்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன். நம்ம இப்போ கையில் வந்து மெஹந்தி போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டார்க்கான குங்குமம் எடுத்திருக்கேன், ரொம்ப டார்க்கான குங்குமம் எடுத்திருக்கேன். இன்னொன்று லைட்டான குங்குமம் வச்சும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டார்க் குங்குமத்தை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்ஸ் வச்சு டிப் பண்ணி உங்கள் கையில் டிசைன் போட்டுக்கோங்க. நான் சும்மா வீடியோக்காக ரொம்ப பெரிய டிசைன்லாம் போடாமல் நார்மலாக ஒரு மருதாணி டிசைன் போட்டிருக்கேன், ஏன்னா லென்த்தியாக போகுன்றதுக்காக. இதை மாதிரி ஒரு கை ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடும். உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்குள்ளேயே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்துட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். நான் இப்போ வந்துட்டு இந்த கைக்கு போட்டு முடிச்சுட்டு அனதர் லைட் கலர் குங்குமம் வச்சு இன்னொரு கைக்கு நம்ம போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் மெஹந்தி வந்து நம்ம போட்டுட்டு வாஷ் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரிஜினல் மருதாணி இலையை அரைச்சி நம்ம போட்டால் எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கோ அதோட சேம் டிட்டோ எஃபெக்ட் இருந்தது. இதனால் நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் தாராளமாக எல்லாருமே போடலாம். இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம செப்பரேட்டாக ஒதுக்கி ரெடி பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ இந்த கைக்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா லைட் கலர் மெஹந்தி வந்துட்டு நம்ம போடலாம். அதுக்கு லைட் கலர் குங்குமம் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல டார்க் அரக்கு மெரூன் எடுத்திருந்தேன். இப்போ ஒரு மாதிரி ரெட் கலர் எடுத்திருக்கேன்.
ஆல்ரெடி அந்த சிரப் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் இந்த குங்குமத்தை நான் கலந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கையில் போட்டுக்கலாம். இதுலேயும் சேம் டிட்டோ அதே டிசைன் தான் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு போட்ட மெஹந்தி பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சேர்த்த குங்குமம் வந்து ரொம்ப டார்க் கலராக இருந்ததுனால வீடியோ விட டைரெக்டாக பார்க்குறப்போ ரொம்ப டார்க்காக இருக்குது. டார்க் மெரூனில் இருக்குது என்னோடய கையில், பிடிச்சிருக்கு. இப்போ வந்து லைட் கலர் ரெட் கலர் கலந்துருக்கோம். இந்த கைக்கு போடலாம். இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதுக்கு டிசைன் பார்த்திங்கன்னா வெரைட்டியான டிசைன்லாம் நான் போடலை. சேம் நார்மல் பேசிக் மருதாணி டிசைன் தான் நான் போடுறேன். வெரைட்டியான டிசைன்ஸ் போட்டோன்னா நமக்கு வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்துட்டு நார்மலாக ஆர்டினரி டிசைன்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த கையிலையும் போட்டுட்டு காஞ்ச பிறகு நல்லா ட்ரை ஆகிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் மெஹந்தி வந்துட்டு போட்டாச்சு. இன்ஸ்டன்ட் மெஹந்தி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஹேண்டு பார்த்திங்கன்னா போட்டது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால தான் அந்த ஹேண்டாலே நான் இந்த ஹேண்டுக்கு போட்டேன். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு காஞ்சி போச்சு. இப்போ வந்துட்டு வாஷ் பண்ண வேண்டியதான் வாட்டரில். பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் போட்டது எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். 2 கையிலையுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மெஹந்தி போட்டது. இப்போ நம்ம வந்து வாட்டரில் வாஷ் பண்ணலாம். இப்போ வாட்டர் ப்ளெயின் வாட்டர் நான் எடுத்துருக்கேன். வாட்டர் எப்படி ஒயிட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ப்ளெயினாக. இப்போ இதில் ஒரு 2 கையும் வந்துட்டு 1 by 1 வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டுமே வாஷ் பண்ணிட்டேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரிஜினலான ஒரு மருதாணியில் போட்ட மாதிரியே இருக்குது. அப்படியே லைவாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. வாஷ் பண்ணிவிட்டு உடனே நான் அப்படியே லைவாக காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ பிரைட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நல்லா துடைச்சிட்டு ட்ரை ஆகிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப 100% திருப்தியாக இருந்துச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் 100% பிடிக்கும். பயமும் இருக்காது. கோல்டு பிடிக்குமோ அது மாதிரி ஒரு பயம் இருக்காது. இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி பிடிச்சிருக்கவங்கலாம் வந்துட்டு யோசிப்பாங்க மருதாணி போடுறதுக்கு. நீங்கள் இந்த மெத்தடில் மருதாணி போட்டு நீங்களும் உங்கள் கையை எப்போவுமே மங்களகரமாக லக்ஷ்மி கடாட்சமாக வச்சுக்கலாம். ஏன்னா கையில் வந்து மருதாணி போடுறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான ஒரு விஷயம். அதனால் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் மெஹந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.